சுழன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம், இந்த கடும் மழைகள் பெய்கிற காலத்தில் இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று வரும். மிளகாய் கண்டு இப்படி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தாவரங்கள் கண்டுகளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அதுகள் அழுகி போகிறது, அழிஞ்சு போகிறது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்படி மண் படுறது. இந்த மண்பட்டு இந்த இலையில் இப்படி மண்பட்டு இருந்தால் உண்டு, இந்த இலையால் ஒளித்தொகுப்பு செய்யலாது. இந்த இலை ஈரழிப்பு கூடுதலாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல ஃபங்கஸ் பிடிக்கும், நோய் தொற்றுக்கள் ஏற்பட்டால் இந்த இலை விழும் உண்டு. அதே நேரம் இந்த இலை விழுந்து அந்த ஃபங்கஸ் வேருக்கெல்லாம் பரவி இந்த கண்டு அப்படியே அழுகி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் இப்படி வந்தால் இப்படியான நிலைமையில் கஷ்டமான வேலை தான். ஆனால் உங்களுக்கு இந்த டைமில் இப்படியான டைமில் இந்த கண்டை காப்பாற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல விலை உள்ள காலத்தில் இதில் விற்பனையை, இதில் பயன்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ இப்படி மண் இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்படி ஒரு போத்தில் தண்ணி எடுங்க. இந்த மூடியில் ஓட்டை போடுங்க. நல்ல சின்ன சின்ன ஓட்டையாக நிறைய ஓட்டை போட்டு, பூவாளியால் நாம் தண்ணி ஊற்றக்குள்ளே இதுகள் கொஞ்சம் சேதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுகள் கொஞ்சம் சரிஞ்சு ஏற்கனவே மழையில் அடிபட்டுருக்கு. அப்போ அதனால் இப்படி மூடியில் ஓட்டையை போடுங்க. இன்றைக்கு சரியான மழை, நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஃபுல்லாக மழை பெய்துன்றிருக்கு. அப்போ அதனால் இப்படியான ஒரு செட்டப் ஒன்று செய்யுங்க. இப்படி தண்ணி அடியுங்க, கழுவுங்க. அந்த இலை வந்துடும். கீழே முட்டி இருந்த இலையெல்லாம் அப்படியே மேலே வந்துட்டு இதே மாதிரி தண்ணி அடித்து இதை கழுவுறது மூலம் இந்த பிரச்சனையே இல்லாமல் ஆகலாம். கஷ்டம்தான், திரும்ப செய்யணும். இன்றைக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னால் நாளைக்கும் இதே வேலை செய்யணும். வெயிலும் பட்டுதுன்னு சொன்னால் இன்னும் இலை அந்த மண் ஹீட்டாகி இலையும் ஹீட்டாகி அழிஞ்சு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த நிலத்தில் உள்ள ஈரழிப்பு கூடுதலாக இருந்து அந்த கண்டுகள வேறால் சுவாசிக்க இல்லாமல் போகிறதுனால, அதாவது ஊற்று பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அல்லது தண்ணி தேங்கி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையாலையும் கண்டுகள் அழுகி போகலாம். சரியா? அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்து இந்த கண்டுகளை காப்பாற்றுறதன் மூலம், இப்போ இதுக்கு கொஞ்சம் வேலை கூடத்தான் இருக்க போகுது. வளமையை விட கூடுதலான வேலைகள் செய்ய போகிறோம் இப்படியான வேலைகள் செய்கிறதால. இருந்தாலும் இப்படி நீங்கள் வேலை செய்கிற நேரம் இதில் விளைச்சல் கிடைக்கிற காலம் கூடுதல் விலைக்கு விற்கக்கூடிய ஒரு காலத்தில் இதில் விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.